அம்மா, அன்பின் வடிவம் நீதான் அம்மா. தாலிக்கொடி உறவை நான் மறந்தாலும் தொப்புள் கொடி உறவை நான் மறக்க முடியுமா? இதுதான் தாய்க்கும் சேய்க்கும் இடையே இருக்கின்ற ஒரு ஒப்புயர்வற்ற, ஒரு உன்னதமான, உண்மையான, நிலையான, ஆரோக்கியமான உறவாக இருக்க முடியும். என்ன அர்த்தம்? தாலிக்கொடி உறவை நான் மறந்தாலும் என்னை தொட்டு தாலி கட்டி எனக்கு வாழ்க்கை துணையாக என்னை ஏற்றுக்கொண்டு குழந்தையை கொடுத்து தாயாக்கிய என் கணவருக்கும் எனக்கும் இடையே இருக்கிற அந்த பந்தத்தை ஒருவேளை நான் மறந்து போய்விட்டாலும் தொப்புள் கொடி உறவாகிய உனக்கும் எனக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை நான் ஒருபோதும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. இன்னொரு கவிஞன் இப்படியாக எழுதுகின்றான்: ஒரு தாயின் கடைசி ஆசையாக, அன்பு மகனே, உன் பெயரை என் கல்லறை மேல் எழுதி வை. உன்னை மறந்து விடுவேன் என்பதற்காக அல்ல, அங்கும் உன்னை சுமப்பதற்கு என்று. நான் உங்களை நிபந்தனையற்று அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருக்கிறவர்களை நிபந்தனையற்று அன்பு செய்ய கற்றுக்கொள். நான் உன்னை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை இருக்கிறவாறே ஏற்றுக்கொள்வது போல உனக்கு அடுத்து இருக்கிறவர்களை, உன் மனைவியை, உன் கணவரை, உன் சகோதரனை, உன் சகோதரியை, உன் பிள்ளைகளை, உன் குடும்ப உறவுகளை, உன்னோடு பணியாற்றுபவர்களை, உன்னோடு படிக்கிறவர்களை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் இருக்கிறவாறே ஏற்றுக்கொள்ள நீ தயங்காதே. ஆனா எத்தனை கண்டிஷன் குடும்பத்துல! கணவனுக்கு மனைவிக்குமே நிறைய கண்டிஷன் இருக்கும் இல்லையா? கல்யாணமான புதுசுல அப்படி இப்படி இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கப்புறம் போகிற போது எவ்வளவு கண்டிஷன். 6 மணி ஆச்சு ஆகல, எங்க இருக்கிற, என்ன பண்ற, போன் வருதா? ஒரு போன் வந்து வெளியே தூக்கிட்டு போன, யார் கூட பேசுற, என்ன பேசுன, அவங்க கூட என்ன பேச்சு, அவங்க கூட என்ன உனக்கு உறவு, எத்தனை கண்டிஷன். Unconditional love is the only one who shows. இவர் மட்டும்தான் நம்ம நிபந்தனையற்ற அன்பு செய்யக்கூடியவர். ஆனால் குடும்பத்திலே எதிர்பார்ப்புகளும் அதிகம், நிபந்தனைகளும் அதிகம். அப்படி இருக்கிற போது மலர் பாதம் பணிவேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர்
பாதம் பணிவேனம்மா. இறந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. இறந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர் பாதம் பணிவேனம்மா. பதம் சேர்க்கும் வழியாகினாய். மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர் பாதம் பணிவேனம்மா. அருள் பொழியும் சுனையாகினாய். மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர் பாதம் பணிவேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர் பாதம் பணிவேனம்மா. இறந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. இறந்தாலும் இரவாத மாமரியே, உன்னை இசையாலே புகழ்வேனம்மா. மறந்தாலும் மறவாத தாய்மரியே, உந்தன் மலர் பாதம் பணிவேனம்மா. கடந்த வாரம் பெங்களூர்ல இருந்து இருக்கும் சசி ராபர்ட் என்கின்ற அவன் எங்களுக்கு விட்னஸ் எழுதி கொடுத்திருக்கின்றார். மிகப்பெரிய சாட்சி இது. அன்னை மரியாள் இங்கு வருகின்ற கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, உடைந்த உள்ளத்தோடு இங்கு வருகின்ற குடும்பத்திற்கு அன்னை மரியாள் வெறும் கையோடு வீட்டிற்கு அனுப்புவதில்லை என்பதற்கு சாட்சி இந்த விட்னஸ். இந்த சசி ராபர்ட் என்ற இளைஞன் மிகப்பெரிய விட்னஸை இங்கு பகிர்ந்து கொண்டான். அவனுக்கு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் 2 முறை வயிற்றுக்கடியில் செய்திருக்கின்றார்கள். ஒரு முறையில் 2 முறை அப்பெண்டிக் ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. அந்த ஆபரேஷன் செய்து 1 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல, அந்த ஆபரேஷன் செஞ்ச இடத்துல ஒரு சிசர், கட் பண்ற சிசர் உள்ள போற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் உருவாகி அதில் தண்ணீர் வந்து கொண்டே இருந்திருக்கின்றது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்கான்,
டேப்லெட் எல்லாம் சாப்பிட்ருக்கான், எதோ மெடிசன்ஸ் டாக்டர்ஸ் கொடுத்தது எல்லாமே அந்த ஹோல்ஸ்குள்ள அவன் வச்சு பார்த்துருக்கான். ஆனால் நிற்கவில்லை. விரல் விட்டா இந்த பெரிய விரல் உள்ள போயிடும், அவ்வளோ பெரிய குழி. பிரியமானவர்களே, கண்ணீரோடும் வேதனையோடும் அந்த இளைஞன் வீட்டில் முடங்கி போய் விடவில்லை. பக்கத்தில் நம்மை போல பக்தர்கள், அன்னையின் பக்தர்களிடம் ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்க, நான் போறேன், அப்படியாவது எனக்கு சுகமாகுதான்னு. என்னால் முடியல, பேண்ட் போட முடியல, லுங்கி கட்ட முடியல, சார்ட்ஸ் போட முடியல, நினைஞ்சிருது, தண்ணி வந்துட்டே இருக்கு. கண்களில் தண்ணீரோடு கேட்டு இருக்கின்றான். உங்களை போல பக்தர்கள் ஒசூர் நாகமங்கல மாதா கோயிலுக்கு போங்க, அங்க தீர்த்தம் இருக்கும், தொடர்ந்து அந்த இடத்துல வை, உனக்கு நல்லா ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. பிரியமானவர்களே, அந்த இளைஞனுடைய விசுவாசம் பாருங்க. எல்லா டேப்லெட் மருந்து எல்லாவற்றையும் ஓரத்தில் ஒதுக்கிவிட்டு, இயேசுவே, மாதாவே, அம்மா, உன்னை தேடி வர்றேன் என்று சொல்லி கண்ணீரோடு இங்கு வந்தான். வந்து திருப்பலியில் பக்தியோடு பங்கு கொண்டான், கண்களில் கண்ணீரோடு. ஆராதனையின் பொழுது நாங்கள் இங்கு பாட பாட அவன் அழுது கொண்டே இருந்தான். பிரியமானவர்களே, எந்த ஒரு நபரும் அவன் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும், அவன் படுகுழியில் விழுந்திருந்தாலும் தெய்வம் அவனை மன்னிக்கும், அவனுக்கு புதிய வாழ்க்கை கொடுக்கும் என்பதற்கு விட்னஸ் சசி ராபர்ட். பிரியமானவர்களே, கண்ணீரோடு அழுதான். இயேசுவே, நான் செய்த பாவங்கள், இயேசுவே, எல்லாவற்றையும் மன்னிங்க, நான் செஞ்ச எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றேன், ஏன் எனக்கு இந்த சோதனை? இதோ நான் விசுவாசத்தோடு இந்த தீர்த்தம் எடுத்துட்டு போறேன் என்று சொல்லி மாதா கிட்ட கண்ணீரோடு ஜெபித்து தீர்த்தம் எடுத்து சென்றான். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி சொல்லி அந்த தீர்த்தம் அந்த குழியில் வைத்து கொண்டே இருந்தான். என்ன ஆச்சரியம்! எண்ணி ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரே வாரத்தில் 7 நாட்களுக்குள்ளாக அந்த குழி முழுவதும் மூடி நார்மலாக வந்து இங்கு சென்ற வாரம் சாட்சியை சொன்னான். கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வந்திருந்தாலும் மன்னிக்கின்ற தெய்வம், மறக்கின்ற தெய்வம், புதிய வாழ்க்கையை கொடுக்கின்ற தெய்வம். அன்னை மரியாளுக்கு நன்றி பாடல் பாடி நாம் திருப்பலிக்குள் செல்வோம். எங்களையும் ஆசிர்வதியும் அம்மா. இந்த தீர்த்தம் தெளிக்கும் இடம் எங்கும், இந்த தீர்த்தம் பருகும் இடம் எங்கும், இந்த தீர்த்தம் கையில் எடுக்கும் பொழுதே அம்மா, இங்கு வருகின்ற எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதியும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த பாடல் பாட பாட இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதியும், தடைகள் மாற்றும், இங்கு சாட்சியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்தும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரின் பாடலை பாடி நாம் செல்லுவோம். வல்லமை தேவை தேவா, இயேசுவே, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கரம் தட்டி பாடுவோம். வல்லமை தேவை தேவா, நீங்களே அப்பா, வல்லமை தாரும் தேவா. நல்ல தந்தையே, தேவை தேவா, இப்போ தரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. ஆமென்.
வல்லமை தாரும் தேவா. இயேசுவே தேவை தேவா, எல்லாம் நின்ற கிருபையே இப்போ தாரும் தேவா. இயேசுவே இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்று சொன்னீர் அப்பா. எத்தனையோ இளைஞர்கள் இதோ வீட்டில் இல்லாமல் டூ வீலரில் ஆக்சிடென்ட் ஆகி கிடப்பதை நாங்கள் பார்த்து 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 வருந்துகிறோம் அப்பா. எத்தனையோ இளைஞர்கள் இளம் பெண்கள் தீய வழிகளில் சென்று அப்பா தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதை பார்க்கின்றோம் அப்பா. அக்கினி இறங்கட்டும், இங்கு வந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களினுடைய குழந்தைகள் மீது இறங்கட்டும் உம்முடைய சக்தி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லா தடைகளும் மாறட்டும், இறங்கி வாரும் அப்பா. இளைஞர்கள் மீது விசேஷ விதமாக இறங்கும் அப்பா. இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்று குரல் எழுப்ப பாடுவோம். இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்று மூப்பர் வாலிபர் யாவரும் இயேசுவே தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின். மீண்டுமாக பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றை தேவை தேவா, தெய்வமே இப்போ தாரும் தேவா. சொர்க்கத்தில் வலியவனாய் உள்ளவனே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினால் நிரப்புங்க. குரலுக்கு மீண்டுமாக நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, ஆவியின் வரங்களினால் நிரப்புங்கப்பா. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றை தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒளிந்திடும் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு. மீண்டுமாக பெந்தெகோஸ்தே நாளின் போது பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி என்ன தெய்வமே வரங்களினாலே நிரப்பும் சாணக்கியமதி வல்லமையால் இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை.
பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை நீரப்புங்கப்பா நீரப்புங்கப்பா ஆவியின் வரங்களினா நீரப்புங்கப்பா 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 ஆவியின் வரங்களினா நீரப்புங்கப்பா 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 ஆவியின் வரங்களினா நீரப்புங்கப்பா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஆண்டவரை மகிமைப்படுத்தி அதே பாணியிலே மௌனமாய், ஆண்டவரே, இதோ நான் இந்த ஊரிலிருந்து நாகமங்கலத்திற்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். அன்னையிடம் நாடி போனால் எனக்கு அனைத்தும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். ஜபங்களிலெல்லாம் சிறந்த ஜபமாகிய இந்த திருப்பலியை நான் ஒப்பு கொடுக்கிற சமயத்திலே என்னையும் என் குடும்பத்தையும் இதுவரை ஆண்டு நடத்தினீரே, வழிநடத்தி காத்தீரே, நன்றி தகப்பனே என்று சொல்லி நன்றி அறிதலை ஏறெடுப்போம். அதே வேளையிலே எந்த நோக்கத்திற்காக கடந்து வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை, அந்த தேவையை அன்னையின் பரிந்துரையால் இதோ எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நிறைவாய் கிடைக்கும்படியாய் அருள் புரிவீரா என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினிடத்திலே நம்மையும் நமது நன்றி அறிதலையும் வேண்டுதலையும் நமது தேவையையும் நமது குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வல்லமையுள்ள இறைவன் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே, விடாமுயற்சியின் அடிப்படையிலே நீங்கள் விரும்பி தேடுகிற அனைத்தையும் கொடுத்து நலமாய் இல்லம் திரும்ப மகிழ்ச்சியோடு வாழ எல்லா வகையிலும் துணை புரிவாராக. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே, எனக்கேற்ற தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தமது தாயை மிகவும் பெருமைப்படுத்தியிருக்கிறார். இதோ இறைவனுடைய தாய் மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருடைய தாய் என்பதையும் சிலுவை மரத்திலே தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கிற வேளையிலே, அம்மா இதோ உம்முடைய மகன், இதோ உம் தாய் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அப்பேற்பட்ட அன்னையை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேடி வந்திருக்கிற நீங்கள் இந்த திருப்பலியின் வழியாக நீங்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு துணை புரிய காத்து நிற்கின்றார். ஆண்டவர் இயேசுவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தடையாயிருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், பாவ நாட்டங்கள், இச்சைகள் அனைத்தும் நம்மிடமிருந்து அகற்றப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தால் தூய்மையாக்கப்பட்டு கழுவப்பட வேண்டும். விரும்புகிறேன், குணமாகு, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த இறை வார்த்தைகளை உள்வாங்கி சிந்தித்தவர்களாய்
ஆண்டவர் திருமுன்னிலையில் நிற்கிற நாம் ஒவ்வொருவருமே பாவிகள் என்பதை உணர்ந்து நாம் திருச்சபைக்கு எதிராகவும் நம் குடும்பத்தாருக்கு எதிராகவும் நம்முடைய உறவுகளுக்கு எதிராகவும் நம்முடைய உடலுக்கு எதிராகவும் அடுத்தவர்களுக்கு எதிராகவும் செய்த துரோகங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பை வேண்டுவோம், இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் இரவின் ஆட்சி அனைத்தும் நீக்கப்பட்டு உம்முடைய ஒரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக வெளிப்படுத்துவதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சீராக்கின் நாளிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறைவசனம் 1, 4 மற்றும் 9, 11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவி பெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றவர்த்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழா செய்தார். எலியாவே, உம்முடைய வேகத்துக்கு செயல்களின் நீர் எத்துணை மாட்சிமைக்குரியவர். உமக்கு இணையாரா யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சுறாவாலில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சிற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்பதற்கு யாக்கோப்பின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்து காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் தூயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முக ஒளியை காட்டி மீட்டருளும். இஸ்ரேல் ஆயரே, செவிசாயும். யோசேப்பின் மந்தை என நடந்து செல்கிறரே, கெருப்புகளின் மீது வீட்டிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளந்தர செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எங்களை மீட்டருளும். படகிலில் கடவுளே, மீண்டும் வாரீர். விண்ணோலில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியின் மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டுவதை கிளைகளை உமைக்கென நீர் வளர்ந்த மகவையும் காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எங்களை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்று நீர் உறுதி பெற செய்து மானிட மைந்தருக்கு காப்பதற்காக இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தரும் நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, உமது முக ஒளியை காட்டி எங்களை மீட்டருளும். எழுந்து நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக பலியை ஆயுத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுளருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 46 முதல் 50 முடிய. மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு நிறை விசுவாசிகளே, ஒரு கவிஞன் தாய்க்கும் சேய்க்கும் இடையே இருக்கிற உறவை பற்றி இப்படியாக எழுதுகின்றான். அம்மா, அன்பின் வடிவம் நீதான் அம்மா. தாலிக்கொடி உறவை நான் மறந்தாலும் தொப்புள் கொடி உறவை நான் மறக்க முடியுமா? மீண்டும் சொல்கிறேன். அம்மா, அன்பின் வடிவம் நீதான் அம்மா. தாலிக்கொடி உறவை நான் மறந்தாலும் தொப்புள் கொடி உறவை நான் மறக்க முடியுமா? இதுதான் தாய்க்கும் சேய்க்கும் இடையே இருக்கின்ற ஒரு ஒப்புயர்வற்ற, ஒரு உன்னதமான, உண்மையான, நிலையான, ஆரோக்கியமான உறவாக இருக்க முடியும். என்ன அர்த்தம்? தாலிக்கொடி உறவை நான் மறந்தாலும் என்னை தொட்டு தாலி கட்டி எனக்கு வாழ்க்கை துணையாக என்னை ஏற்றுக்கொண்டு குழந்தையை கொடுத்து தாயாக்கிய என் கணவருக்கும் எனக்கும் இடையே இருக்கிற அந்த பந்தத்தை ஒருவேளை நான் மறந்து போய்விட்டாலும் தொப்புள் கொடி உறவாகிய உனக்கும் எனக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை நான் ஒருபோதும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது. இன்னொரு கவிஞன் இப்படியாக எழுதுகின்றான். ஒரு தாயின் கடைசி ஆசையாக, அன்பு மகனே, உன் பெயரை என் கல்லறை மேல் எழுதி வை. உன்னை மறந்து விடுவேன் என்பதற்காக அல்ல, அங்கும் உன்னை சுமப்பதற்கு என்று. மகனே, உன் பெயரை என் கல்லறை மேல் எழுதி வை. உன்னை மறந்துவிட்டு போய்விட்டேன் என்பதற்காக அல்ல, அங்கும் உன்னை சுமப்பதற்காக என்று எழுதுகிறான். அப்படி என்றால் அந்த தாய்க்கும் சேய்க்கும் இடையே இருக்கிற அந்த உறவானது தொப்புள் கொடி உறவோடு முறிந்து வருவது கிடையாது. திருமண பந்தத்தின் போது முறிந்து விடுவது கிடையாது. கல்லறை போனாலும் சுமக்கின்ற பேற்றினை பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு தாய்மாருக்கும் தான் தன் பிள்ளைகளை பற்றி நன்றாக தெரியும். அப்படி என்றால் ஒரு சர்வசாதாரண தாய்மார்களுக்கு இவ்வளவு அன்பும் அக்கறையும் பாசமும் பரிவும் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சொல்லால் உலகத்தை உருவாக்கிய உன்னத தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய, தன் உதிரத்தில் தன்னை தாங்கிய
இந்த அன்னை மரியாவுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். அம்மா, இதோ உன் தாய், மகனே இதோ உன் தாய் என்று சொல்லி தன் தாயை, இதுவரை எனக்கு தாயாக இருந்தவள் இனி முதல் உங்களுக்கு தாயாக இருக்க போகிறார். இதோ உன் மகன், இந்த மகன் இந்த சிலுவை மரத்தின் வழியாக என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுவது கிடையாது. மீண்டும் நான் உயிர் பெற்று வரும்போது விண்ணகம் சென்ற பிற்பாடும் கூட என்னுடைய அருளும் ஆசீரும் இந்த பிள்ளைகளுக்கு இருந்தாலும் எனக்கு அடுத்தபடியாக நீதான் இந்த மக்களை, உம்முடைய பிள்ளைகளை, என்னுடைய பிள்ளைகளை நீ வழிநடத்தி காக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவிடம் தன் மகனையும் மகனிடம் அம்மாவையும் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த தாய் ஒப்பற்ற தாயாக ஏன் சிறப்பு பெற்றவராக இருக்கின்றார்? முக்காலத்திற்கும் முப்பெரும் தேவதையாக, முப்பெரும் கன்னியாக, முப்பெரும் அன்னையாக ஏன் இந்த அன்னையை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என் சகோதரி? மேலோட்டமாக பார்க்கிற போது இவங்கெல்லாம் எனக்கு கிடையாது என்று சொல்வது போல தெரியும். வேரோட்டமாக பார்த்தால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் புரியும். வெளிப்படையான 2-3 வசனங்களை வைத்துக்கொண்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அன்னை மரியாவை கடவுளாக பார்க்கிறார்கள், அன்னை மரியாவை தேவதையாக பார்க்கிறார்கள் என்று சொல்லி, அன்னை மரியா ஒரு கருவி மட்டும்தான். இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு அன்னை மரியா ஒரு கருவியாக மட்டும்தான் இருந்து செயல்பட்டு இருக்கிறார் என்று பெந்தகோஸ்து சபையும் பிரிவினை சபையும் சார்ந்தவர்கள் எல்லோரும் வசைப்பாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதன் வேரோட்டமான உண்மை என்னவென்று சொன்னால், ஒரு பக்கத்திலே உலக சம்பந்தமான காரியங்களிலே மூழ்கி நிற்கின்ற எனக்கும் ஜோசப்புக்கும் மிக நெருக்கமான உறவிலே இருக்கிறோம், திருமண ஒப்பந்தமாயிருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக இதை தவிர்த்து விட்டு என்னுடைய மகனை உன்னுடைய உதிரத்திலே தாங்கி நீ கருவாக உருவாக்கி இந்த உலகத்திற்கு உருகொடுக்க வேண்டும், இந்த உலகம் மீட்படைய என்னுடைய மகனை உன்னுடைய உதிரத்திலே தாங்கி பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரு சாமானிய தாயாக தன்னுடைய பிற்காலத்திலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சியையும் ஒப்பிட்டு பார்க்கின்றார். மோயிசனுடைய சட்டத்தின்படி என்னை கல்லால் எறிந்து கொன்று விடுவார்களே, இந்த சமுதாயம் என்னை பற்றி என்ன நினைக்கும்? திருமண பந்தத்திற்குள்ளாக நுழைவதற்கு முன்பாகவே இவள் கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்தவுடனே கல்லால் எறிந்து கொன்று போட்டு விடுவார்களே, உலகம் என்னை தூற்றுமே, உலகம் என்னை ஏளனமாக பேசுமே என்றெல்லாம் நினைக்காமல் ஒரு புறத்தில் யோசித்து பார்த்தாலும் இன்னொரு புறத்தில் பார்க்கிற போது அன்னை மரியாவை ஆண்டவர் மிகச் சிறப்பாக தெரிந்தெடுத்து ஆசீர்வதித்திருந்ததால் உலகமா அல்லது இறைவனுடைய விருப்பமா, இறைவனுடைய திருவுளமா என்று யோசிக்கிற 2 பக்கமும் அலசி ஆராய்ந்து பார்க்கிற போது உலகம் என்னை தூற்றினாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய திருமண பந்தத்திற்குள்ளாக நான் நுழையாவிட்டாலும் பரவாயில்லை, இதோ ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இவருக்கு நான் செவி சாய்க்க வேண்டும், இவருக்கு நான் பணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை முழுவதுமாக தாரை வார்த்து கொடுத்தார்கள். எனவேதான் அன்னை மரியாவை ஆண்டவர் இயேசு மற்ற மக்கள் முன்னிலையிலே பார்த்து சொல்லுகிறார், யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என் சகோதரி? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னுடைய சுகபோகமான இல்லற வாழ்க்கையை துறந்து விட்டு துறவர வாழ்வாகிய இந்த என் தந்தையையும் தந்தையின் திருவுளத்தையும் நிறைவேற்றுவதற்காக தன்னை முழுமையாக தாரை வார்த்து கொடுத்த இந்த அன்னை எனக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கிறார். இவர்தான் கடவுளுக்கு ஏற்ற ஒரு துணையாளி என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். அதே போல வாருங்கள் என் தந்தையின் ஆசி பெற்றவர்களே, இதோ உங்களை இனி முதல் மனிதரை பிடிப்பவராக்குவேன்,
என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, தொழிலை விட்டுவிட்டு, சொத்து சுகங்களை விட்டுவிட்டு, ஆடம்பரங்களை விட்டுவிட்டு, இயேசுவின் பின்னால் என் பின்னால் வந்திருக்கிறார்களே, என்னை நம்பி வந்திருக்கிறார்களே, இதோ இந்த சகோதரர்கள் தான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறவர்கள். ஆகவே இவர்களை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பது போல, இவர்கள்தான் என் தாய், இவர்கள்தான் என் சகோதரன், இவர்கள்தான் என் சகோதரி என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா மக்கள் முன்னிலையிலும் அன்னை மரியாவை பெருமைப்படுத்துகின்றார். காரணம், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விதமான சலனமும் இல்லை, எந்த விதமான தயக்கமும் இல்லை. ஒரு புறத்திலே உலகத்தை சம்பந்தமான காரியங்களிலே அவள் சாதாரண மனுஷியாக நினைத்து பார்த்தாலும், இன்னொரு புறத்திலே கடவுளுடைய வல்லமை என்மேல் நிழலிடும். ஆகவே பிறக்க போகும் குழந்தை தூயது என்று சொன்ன உடனே, இதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறீரோ, இதற்காகத்தான் என்னை பணித்திருக்கிறீரோ, இதற்காகத்தான் என்னை அர்ச்சித்து புனிதப்படுத்தி பாதுகாத்து வந்தீரோ, இதோ என்னை முழுமையாக உமக்கு காணிக்கை ஆக்குகிறேன், அர்ப்பணமாக்குகிறேன் என்று சொல்லி அன்னை மரியா ஆண்டவருடைய பாதத்திலே தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து சரணாகதியாய் நின்றதால் தான் அன்னை மரியா அன்றும் இன்றும் என்றும் முப்பொழுதும் கன்னியாக அண்டி வருகிற அத்தனை மக்களுக்கும் என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்கிற அந்த உணர்வோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அனைவரைக்கும் அந்த அன்னை மரியா பரிந்து பேசி சிறந்த பரிந்துரையாளராக ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வல்ல பல செயல்களை நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் கூட பல நேரங்களிலே சுயநலமாக சிந்தித்திருப்போம். குடும்பத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, சுயநலத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருப்போம். எனது குடும்பம், எனது பிள்ளைகள், எனது வருங்காலம் என்று சொல்லி குறுகிய வட்டத்திற்குள்ளாக வாழுகிற போது நாம் பல நேரங்களிலே இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் அன்னை மரியாவை சிறந்த உதாரணமாக கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? நான் எதை எதிர்பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறேன்? முதலில் என்னை தேடு, மற்றவை அனைத்தும் உனக்கு சீர்த்து கொடுக்கப்படும் என்கிற ஆண்டவருடைய இறை வார்த்தை எப்போது நாம் வாழ்ந்து காட்டுகிறோமோ, அப்பொழுது நமது குடும்பத்திலே அளப்பரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதிலே குறியாய் இருக்கிற போது, முயற்சி எடுக்கிற போது, நம்முடைய குடும்பத்திலும் நாளுக்கு நாள் நன்மை பெருகி கொண்டே இருக்கும் என்பதை நாம் பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். அன்னை மரியாவை நாடி போனால் எனது நல்லதுக்கு நடக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் பத்தாது. மாறாக கடவுளுடைய திருவுளம் என்ன, என்னிடத்தில் இருக்கிற, என் குடும்பத்தில் இருக்கிற பலம் என்ன, பலவீனம் என்ன, நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என்னுடைய பலவீனத்திலே மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுக்கும்படி பலவீனத்திற்கு மத்தியிலும் ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, என்னை எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் குடும்பத்தின் தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், இன்னொரு பக்கம் இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டுக்கு மத்தியிலே நான் எதற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறேன்? இறை அருள் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால், இறைவனுடைய அருளும் ஆசீரும் பொருளும் பொருளாதார வளமும் நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் என்னை தேடு, மற்றவை அனைத்தும் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எப்படி என் தாய் தன்னுடைய உலக சம்பந்தமான காரியங்களை பற்றி கவலைப்பட்டாலும், இன்னொரு புறத்திலே ஆண்டவர் அழைக்கிறார் என்று தெரிந்தவுடனே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். அறகுறையான மனதோடு அல்ல, வேண்டா வெறுப்போடு அல்ல, முகமலர்ச்சியோடு தன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு அவரோடு இணைந்து நடந்ததால் எந்த பிரச்சனைகளையும் அவரால் சமாளிக்க முடிந்தது. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் அன்னை மரியாவிடம் வந்து பலவாறு சொன்னார்கள். இவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது, இவன் பெயல்செபூலை கண்டு பேய்களை ஓட்டுகிறான், இவனுக்கு பித்து பிடித்து விட்டது, மதிமயங்கி போயிட்டான், பெருந்தீனிக்காரன், பாவிகளுக்கு நண்பன், ஆயக்காரர்களோடு உட்கார்ந்து உணவருந்துகிறான் என்று எல்லாம் சொல்லி ஒரு கூட்டம் அவரிடத்திலே வந்து குறைகளையே சொல்லி கொண்டிருந்தது. இன்னொரு புறத்தில் ஒரு கூட்டம் வந்து அவரை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே இருந்தது. ஆனால் அன்னை மரியா அனைத்தையும் உள்ளத்திலே வைத்து சிந்தித்து தியானித்து கொண்டு வந்தார். எனவேதான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை அவரால் வாழ முடிந்தது. தொடக்கத்திலே தன் கணவரை இழந்தாலும், அதற்கு பிறகு தன் மகனை இழந்தாலும், ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்ந்ததால், ஆண்டவருக்குள் வாழ்ந்ததால், ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்ததால் எந்த சூழ்நிலையும் அவரால் சமாளித்து மேற்கொள்ள முடிந்தது. அன்புக்குரியவர்களே,
அன்னை மரியா உங்களுக்கும் எனக்கும் தருகிற செய்தி இதுதான். நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? அன்பு மகனே, மகளே, என்னுடைய மகனும் நானும் உனக்காக காத்து நிற்கிற வேளையிலே நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஏன் ஓடுகிறாய்? எதற்கு முக்கியத்துவம் தருகிறாய்? சிந்தித்து செயல்படுத்த இன்றைய வாசகமும் வழிபாடும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஓடுகிற மனிதா, ஓட்டத்தை ஒரு நிமிடம் நிறுத்தி உன் சிந்தனையை சீர்தூக்கிப்பார். எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன்? ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என்னுடைய நோக்கமும் என்னுடைய தேவையும் மட்டுமே பணத்தையும் புகழையும் பொருளையும் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் பதவியையும் பட்டத்தையும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதா? அல்லது சற்று யோசித்து எனக்கு முதலில் தேவையானது ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய தயவும் என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனோடு இணைந்து பயணிக்கவும், நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து மேலும் இறையர்களோடு வாழவும், வரவிருக்கிற புத்தாண்டு முழுவதும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு அர்த்தமுள்ள விழாவாகவும் இருக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்னை மரியா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து நீங்கள் விரும்பி தேடுகிற நன்மைகளால் நிறைத்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென். பாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறையாசீர் வழங்குவாராக. ஆமென். தந்தையின் திருவுளத்தை நாடி நிறைவேற்றுபவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. போல இந்த இது முடிந்தவுடன் குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும். யாரும் எழுந்து வெளியே செல்ல வேண்டாம். எல்லோரும் கைகள் உயர்த்தி சொல்லுவோமா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னை பக்தர்களே, இன்று நமக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து நல்கருணை ஆராதனை வழிநடப்பவர் ரெவரண்ட் ஃபாதர் பாக்கியநாதன் ஆவர்பள்ளி பங்கில் பங்கு தந்தையாக பணிபுரிந்த குருவானவர் இன்று இங்கு வந்து நமக்காக திருப்பலி கொடுத்த குருவானவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எங்கள் குருக்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரங்களை சிறுதோடு தட்டி குருவானவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருப்பலியிலே நமக்காக ஜெபிச்ச பல குருக்கள் இங்கு இருக்கிறார்கள். ரெவரண்ட் ஃபாதர் பிஜு என்னுடைய கான்கிரேஷன் குருவானவர். அவர் இட்டலியில் உள்ள எங்களுடைய மான்ஸ்ட்ரியில் பணிபுரிந்த குருவானவர். அவர் இந்த வெக்கேஷனுக்காக இங்கு வந்திருக்கிறது. இன்று நமக்காக ஜெபிச்ச குருவானவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக்கொள்காக அனைவரும் கரங்களை சத்தத்தோடு தட்டி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் இந்த வலப்பக்கத்தில் இருந்த ஃபாதர் அலெக்ஸ், அவர் பாட்னா டயசிஸில் இருந்த குருவானவர். அவர் பெங்களூரில் லிட்டர்ஜியில் PhD படித்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் அந்த குருவானவர் அலெக்ஸ் அருள் தந்தையருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கரங்களை சிவத்தோடு தட்டி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஃபாதர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாகமங்கலம் லூர்து மாதா திருத்தலத்தில் 2 குருக்கள் நாங்கள் இருக்கின்றோம். மீண்டும் ஒரு குருவாக இன்னைக்கு வந்திருக்கிறார் ஃபாதர் பிலிப் கொச்சிவரம்பில். அவரே கரங்களை சிவத்தோடு தட்டி அவரை நமக்கு வரவேற்கின்றோம். ஹார்ட்டி வெல்கம் டியர் ஃபாதர் பிலிப்.
My dear brothers and sisters in Jesus Christ, I am very happy to inform you that today Father Michael is celebrating his 30th religious monastic profession day, and on behalf of all present here and the fathers here, I congratulate him on this special occasion, and I invite Father Michael to cut a small cake along with Father Philip, who is novice to this community. பிரியமானவர்களே, குருவானவர் செயின்ட் பெனடிக்ட் காங்கிரிகேஷன் குருவாகி 30 வருடம் ஆகின்றது. ரெவரண்ட் ஃபாதர் மைக்கேல் அவர்தான் டைரக்டர். கரங்களை சத்தத்தோடு தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தெய்வம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அன்னை மரியாளின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் இவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சத்தத்தோடு கரம் தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, சாட்சிகள் விட்னஸ் யாராவது இருந்தால் இங்கு வந்து சாட்சி சொல்ல அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு விட்னஸ் மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த குணமளிக்கின்ற நற்கருணை ஆசிர்வாதத்திற்குள் நாம் செல்லுவோம். மிகப்பெரிய ஒரு விட்னஸ், மாதா மீது இயேசுவின் மீது இன்னும் விசுவாசம் வைத்துக்கொள்ள இந்த விட்னஸ் உதவும். அந்த 2 கப்பல்ஸ், ஒரு சின்ன பையன் அருமையான விட்னஸை சொன்னார்கள். அந்த சிறுவன் 4 years old சின்ன பையன். அந்த பையனுக்கு திடீரென்று தலையில் இருந்த முடியெல்லாம் கொட்டிடுச்சு. ஸ்கின் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனுக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா அப்படியே நைஸாக ஒரு மாதிரி மாறி இருக்கு. எல்லா முடியும் கொட்டின உடனே பேரண்ட்ஸ் பயந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி சென்று ஹாஸ்பிட்டலில் காமிக்கும்போது ரிசல்ட்டு பிளட் எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் என்ன தெரியுமா? பிளட் கேன்சர். ரிசல்ட் பிளட் கேன்சர். ஒரே ஒரு புள்ள. நம்ம எல்லாரும் பேரண்ட்ஸு, நமக்கு தெரியும் சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா? அந்த பெற்றோர்கள் உடைந்து போயினர். உடைந்து போய் டாக்டர்கிட்ட மெடிசன் எல்லாமே வாங்கிட்டு அவர்களுக்கு இருந்த ஒரு விசுவாசம், என் நாகமங்கலம் மாதாட்ட போயிட்டனா அந்த தீர்த்தம் எடுத்து என் பிள்ளை கொடுத்தனா கண்டிப்பாக அவன் குணமடைவான் என்ற ஆழ்ந்த விசுவாசம். அடுத்த வாரமே அந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு வந்து திருப்பலியிலும் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆசிர்வாதத்திலும் கண்ணீரோடு அழுது ஜெபித்தார்கள். பிரியமானவர்களே, குருவானவர்கள் ஆசிர்வதிப்பது வெறும் கையால் இல்லை. அபிஷேகம் செய்யும் பொழுது குரு பட்டத்தின் போது தெய்வம் கொடுத்த சத்தியத்தின்படி அவர்கள் ஆசிர்வதிக்கும் பொழுது இந்த தீர்த்தம் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது என்பதற்கு விட்னஸ் இது. பிரியமானவர்களே, குருவானவர்கள் ஆசிர்வதித்து கொடுத்தார்கள். தீர்த்தம் எடுத்து சென்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லி 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 அந்த 90 days அந்த டேப்லெட் முடிகிற வரைக்கும் இந்த தீர்த்தம் கொடுத்தார்கள். மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. முடியெல்லாம் வளர தொடங்கியது. ஹாஸ்பிட்டலில் போய் பிளட் செக் பண்ணும் பொழுது பிளட் கேன்சர் என்ற சிம்டம்ஸே இல்லை என்று வந்தது. கரங்களை சத்தத்தோடு தட்டி அன்னைக்கும் தெய்வத்திற்கும் நன்றி சொல்லிக் கொள்வோம். பிரியமானவர்களே, அதே அற்புதமும் அதிசயங்களும் இப்பொழுது நற்கருணை ஆசிர்வாதத்தின் பொழுது நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தெய்வம் கொடுப்பார். பக்கத்தில் யார் இருந்தாலும் வேடிக்கை பார்க்காமல் விசுவாச உயிருள்ள இறைவன், விடுதலை தருகின்ற நாயகர், சொர்க்கத்தில் வலியவனாய் உள்ள தெய்வம். எல்லோரும் மண்டியிடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. குரல் எழுப்பி பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பிரியமானவர்களே, 2 அரசராகமம் 2 ராஜாக்கன்மார் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, எலியா இதோ மக்களோடு இருக்கின்றார், ஓடி சென்று இந்த மக்களுக்கு உணவு தயாரிங்கள் என்று சொல்கின்றார். மக்கள் அங்கிருக்கின்ற கீரை வகைகளை பிடுங்கி கொண்டு வருகின்றார்கள், சமைக்கின்றார்கள். அந்த கீரையில் விஷம் கலந்திருப்பது தெரியாமல் செய்து விடுகின்றார்கள். பிரியமானவர்களே, உயிருக்கு போராடுகின்ற நேரம் எலியாவிடம் ஓடி வந்து சொல்கின்றார்கள், ஒரு கைப்பிடி மாவு எனக்கு கொடுங்கள், ஒரு கைப்பிடி மாவு எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி தெய்வத்திடம் உயர்த்தி ஆசிர்வதித்து அந்த உணவில் இட்டு மீண்டும் பருக சொல்கின்றார். விஷம் முறியப்பட்டு வயிறு நிறைய எல்லோரும் உண்கின்றனர். பிரியமானவர்களே, இதே போல நாமும் பல்வேறு விஷத்தினால் பல்வேறு தடைகளினால் கண்ணீரோடு வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, எலியாவை போல குருவானவர் சொல்கின்ற வார்த்தையில் இப்பொழுது விடுதலை கிடைக்கும். பாடலோடு சேர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏறெடுப்போம். எழுந்து நிற்போம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. குரல் எழுப்பி கரம் தட்டி மீண்டுமாக, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். யாரெல்லாம் கரங்களை தட்டி கண்களை மூடி ஆண்டவரின் முன்பாக நிற்கிறார், இதோ என்னை ஆசீர்வதிக்க காத்து நிற்கிறார். ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவருடைய புகழ் பாடவும், ஆண்டவருடைய பெயரை ஏற்றி போற்றவும் தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை வழங்க காத்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, கரங்களை தட்டி ஆண்டவரும் நானும் என்கிற நிலைப்பாட்டிலே ஆண்டவர் என் முன்பாக இருக்கிறார், எனக்கு அளப்பரிய நன்மைகளை செய்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், இது நாள் வரை காத்திருக்கிறார். அந்த வல்ல தேவனை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கரங்களை சத்தமாக தட்டி சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. குரல் எழுப்பி மீண்டுமாக, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கானா ஒரு திருமணத்திலே தண்ணீரை திராட்சரசமாய் ஆக்கிய தேவன் இதோ வறண்ட பாலை நிலமாய் இருக்கிற உங்கள் உள்ளத்திலும் உங்கள் குடும்பத்திலும்
நீரோடையை ஊற்ற செய்ய, இயேசுவே அதிசயங்களை காண செய்ய, இயேசுவே அற்புதங்களை நிகழ்த்த ஆண்டவர் இயேசு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு, ஆண்டவரை உறுதியோடு நம்பி, ஆண்டவரே நீர் விரும்பினால் நான் நலம் பெறுவேன், நீர் விரும்பினால் எனக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அதிசய தேவனை ஆராதிப்போமா? அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. உற்சாகமா கரம் தட்டி, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனுமாய், ஏதோ உற்ற சகோதரனும் சகோதரியுமாய் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் இந்த திருப்பிடத்திலிருந்து காத்து நிற்கிறார். யாரும் எனக்கு இல்லையே, என் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் நிறைவேற்ற எனக்கு யாருமே முன் வரவில்லையே, ஏங்கி தவிக்கிற உள்ளங்களே, ஆண்டவரிடத்தில் இறக்கி வையுங்கள். சுமைகள் எல்லாம் உங்கள் சுகமாக மாற்றுவார். ஆண்டவருடைய பாதத்திலே உங்களுடைய சுமைகள், வேதனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், சேவைகள் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். தாயுமாய், தந்தையுமாய், ஒற்ற நண்பருமாய், சகோதரனாய், சகோதரியாய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் காத்து நிற்கிறார். தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் துணைவாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசுதான் எனக்கு எல்லாமா இருக்கிறார். முதலும் முடிவும் அகரமும் நகரமுமாய் இருக்கிற ஆண்டவர் இடத்திலே, ஆண்டவரே உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து ஓடி வந்திருக்கிறேன். தாகத்தோடும் வாஞ்சையோடும் வந்திருக்கிற உமது பிள்ளைகள் உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறேன் தகப்பனே. இதோ இந்த பிள்ளைகள் வெறுங்கையராய் திரும்பி போகாதபடிக்கு, இவர்கள் விரும்பி தேடுகிற நன்மைகள் அனைத்தும் நிறைவாய் கிடைக்கும்படிக்கு இறங்கி போய் இவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. எல்லாமே இவர்களுக்கு நீங்க தான் என்று ஓடி வந்திருக்கிறார்கள். இவர்களுக்குள் வாழ்ந்து, இவர்களுக்குள் உயிர் மூச்சை கொடுத்து, வறண்டு போயிருக்கிற நீரோடையை மாற்றி இவர்கள் உள்ளம் என்று மகிழ்ச்சியாய் வாழ துணை புரிகிறார். இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி, கரங்களை அசைத்தவர்களாய் நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமாண்டவரே,
எங்களுக்கு எல்லாமாய் நீர் இருக்கின்ற போது நாங்கள் யாரை தேடி ஓட வேண்டும்? எதை நோக்கி தேடி ஓடி அலைய வேண்டும்? எனக்கு எல்லாமாய் நீங்க இருக்கிறீங்க, என் பக்கத்திலே இருக்கிறீங்க, என் அருகிலேயே இருக்கிறீங்க. என் வேண்டுதலையும் என்னுடைய தேவையையும் என்னையும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிற தெய்வமே, இதோ வாஞ்சியோடு வந்திருக்கிற உமது பிள்ளைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி எந்த நோக்கத்திற்காக இந்த ஆலயத்தை நாடி வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை இதோ நிறைவேற்ற வல்லமையுள்ள ஆசீர்வாதமுள்ள உண்மையான ஒரே தெய்வம் உங்களிடத்தில் எழுந்து வந்து உங்கள் தேவைகளை நிறைவு செய்ய காத்திருக்கிறார். ஆண்டவரே, இதோ நான் என்னை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பாவத்தையும் பலவீனத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிப்பீரா? ஆண்டவரே, எங்களை தொட்டு சுகப்படுத்துவீரா? ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவீரா? இதோ இந்த பலவீனம் என்னை ஆட்கொண்டு என்னை பல்வேறு நிலைகளில் உம்மிடமிருந்து பிரித்து ஆள்கிறது. ஆண்டவரே, இந்த பலவீனத்தை பலப்படுத்துங்க. நான் மீண்டும் எழுந்து வருவதற்கு உமது அருளும் ஆசீரும் துணையும் வேண்டும். ஆண்டவரே, இதோ நீர் இறங்கி வந்து என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் தொட்டு சுகப்படுத்துவீரா? ஆண்டவரே, இதோ இறங்கி வாரும், என் உள்ளத்திற்கு வாரும், நாங்கள் வாழுகிற இல்லத்திற்கு எழுந்து வாரும். ஆண்டவரே, சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள், வெளியிலே சொன்னால் இது என்ன நடக்குமோ, யாரிடத்திலே நான் போய் சொல்வது, யாரை நான் தேடுவது என்று அங்கலாப்பிலே நான் அங்கும் இங்குமாக அலைந்து தெரிந்து, ஆண்டவரே, நாகமங்கலத்தில் விட்டு இருக்கிற அன்னையின் திருத்தலத்தை நாடி போனால் எனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி வந்திருக்கிறேன். உமது பிள்ளைகளை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும், இறங்கி போய் இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆசீர்வதித்து உமது வல்லமையில கரத்தினால், உமது வல்லமையில நாமத்தினால் இவர்களுடைய உள்ளத்தையும் உள்ளத்தில் இருக்கிற எல்லா வகையான உபாதைகளையும் தொட்டு சுகப்படுத்தி வல்லமையை தாரும். ஆண்டவரே, மகிழ்ச்சியோடு இல்லம் செல்ல ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார், ஆண்டவர் எனக்கு எல்லா வரங்களையும் தந்தார் என்று சொல்லி உமக்கு ஏற்ற சாட்சிகளாய் வாழ இவர்களை எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து இதோ இவர்களுடைய தேவைகளையும் நன்றி அறிதலையும் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் எல்லா நோக்கங்களையும் உமது திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். வல்லமையுள்ள உமது நாமத்தினால் இவர்கள் என்றென்றும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சுகப்படுத்தி அருள் வாழ்வை தர வேண்டுமாய் உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். வல்லமையுள்ள ஜெபம் கேளும் இயேசு பிதாவே, ஆமென். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அறிக்கை செய்வோம். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அனைவரும் அமர்வோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவருக்கும் இறைமகன் கிறிஸ்து இருகரம் நீட்டி நம்மை ஆசிர்வதிக்கின்றார். விவிலியத்தில் ஆங்காங்கே நிறைய மேற்கோள்களை என்னால் காட்ட முடியும். பல நேரங்களிலே நம் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த வெட்கம், அந்த கூச்சம், சாத்தானுடைய சதி செயல் நம்மை கரங்களை உயர்த்துவதற்கு கூட அனுமதிக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு முறையும் சாத்தான் நம்மை இழுத்து வைத்து கொண்டே இருக்கும். அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக தான் வைத்துக்கொள்ள இருக்கும். 1 பேதுரு எழுதிய புத்தகத்திலே நாம் அழகாக வாசிப்போம். சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி அலைந்து கொண்டிருக்கிறான், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி. அப்படி என்றால் சாத்தானுடைய சதி வேலை என்னவென்றால், ஒவ்வொரு சமயத்திலும்
நம்மை இறைவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து, இறைவனுடைய பிரசன்னத்திலிருந்து, இறை மகிமையிலிருந்து அவன் நம்மை பிரித்தாழ்வதற்கு தான் முயற்சி செய்து கொண்டிருப்பான். ஏனென்றால் நாம் ஆண்டவரிடம் செல்லுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர்களுடைய ஐக்கியத்திலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அவனுக்கு வேலை இருக்காது. எனவேதான் பல நேரங்களிலே கை தட்டாத, பாட்டு பாடாத, கையை தூக்காத, அமைதியாயிரு, வாயை மூடிக்கிட்டு இரு, கையை எதுக்கு தூக்குற என்று சொல்லி பல நேரங்களிலே நம்மை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்க முயற்சி செய்வான். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, எத்தனை பேர் கை தூக்குறாங்க பாருங்க. யாரெல்லாம் கையை தூக்கல அவங்களாம் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். 2 கையும் தூக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. எல்லாருமே கை தூக்கி இருக்கிறீங்க. கரங்களை தட்டி கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆலயத்திற்குள்ளாக மட்டும் ஆண்டவருக்குள்ளாக வாழ்வது வாழ்க்கை அல்ல. எந்த நிலையிலும் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். கானா ஒரு திருமணத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு கானா ஒரு திருமணத்தில் நடந்த அதிசயம் எல்லாருக்குமே தெரியும். சுருக்கமாக படிப்பதற்கு முன்பாக சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். முதல் புதுமை அதுதான். அன்னை மரியாவும் இயேசுவும் அவருடைய சீடர்களும் கானாவூர் என்கிற ஒரு ஊருக்கு, சொந்தக்கார ஊருக்கு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி நம்ம ஊரில் இப்போலாம் பிரியாணி போடுறாங்களோ, பல வகையான வெரைட்டி ரைஸ் போடுறாங்களோ, அது மாதிரி அவங்க ஊரில் இயேசுநாதர் வாழ்ந்த காலகட்டத்தில் திராட்சை ரசமானது மிகவும் பிரசித்தி பெற்றதாக ஒன்று. ஃபஸ்ட்டு குவாலிட்டியை கொடுப்பாங்க, பெஸ்ட் குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அது கூட்டம் எதிர்பார்க்கறதுக்கு அதிகமாக வந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்துல மீதி இருக்கிற தரம் குறைந்த அல்லது 2ஆம் தரம் 3ஆம் தரம் என்று இருக்கிற அந்த ரசத்தை கொண்டு வந்து பரிமாறுவார்கள். தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்த ரசத்தை கொடுப்பது வழக்கம். இப்படி இருக்கிற போது அவர்கள் எதிர்பார்த்து, கானா ஊர் என்கிற ஒரு சிற்றூர், பிரசித்தி பெறாத ஒரு ஊர், அந்த ஊர்ல அன்னை மரியாவும் இயேசுவும் இயேசுனுடைய சீடர்களும் அவர்களோட உறவினர்களோடு அந்த திருமணத்துக்கு போகிறார்கள். அந்த திருமணத்திலே கூட்டம் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக வந்து விட்டது. நிறைய வைத்திருந்த முதல் தரமான ரசமெல்லாம் தீர்ந்து விட்டது. ஒருவேளை நம்ம வீட்டு கல்யாணத்துல 2 பந்தியிலே சோறு எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? 3ஆவது பந்தியில் உட்காந்துருக்கணும். எப்பா சோறு இல்லைப்பா, பிரியாணி இல்லை, ரசம் சோறு தான் இருக்குது, சாப்பிட்டு போங்கன்னா என்ன நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்களாம், எதுக்கு எங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு வச்சு, நாங்கள் இதுக்கு வேறு பெரிய கிஃப்டாக வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே இருக்கிறது 300 ரூபாய்க்குரிய பொருளாக இருக்கும், பாக்கெட்டு மட்டும் பெருசாக இருக்கும். ஏன்னா மற்றவர்கள் பார்வையிலே பார்க்கிற போது இது ரொம்ப பெருசாக தெரியும். ஓ, இவங்க பெரிய கிஃப்டாக கொடுக்குறாங்கன்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ரசம் தீர்ந்து விட்டது. அந்த திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் கணவனும் மனைவியும் உள்ளுக்குள்ளாக வீட்டுக்குள்ளாக போய், ஐயோ ரசம் தீர்ந்து போச்சே, நம்ம எதிர்பார்க்கறதுக்கு அதிகமான மக்கள் வந்து விட்டார்களே, இதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியலையே, மானம் போயிடுமே, மரியாதை போயிடுமே, எல்லாரும் பலவாறு திட்டுவார்களே, ஏளனமாக பேசுவார்களே என்று சொல்லி அங்கே கையை கசக்கிட்டு உக்காண்டிருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலேன். அந்த பக்கமா பார்த்து யார் வராங்க? நமது அன்னை மரியா வருகிறார்கள். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத அவர் உணர்ந்து கொண்டார். ஏதோ ஒரு குறை நடந்திருக்கிறது. காரணம், இந்த திருமண விருந்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிறவர்களுக்கு அதிகமான ரசம் தேவைப்படுகிறது. இந்த குறையை நான் எப்படியாவது போக்க வேண்டும். இவர்கள் கை கசக்கி நிற்கிறத பார்த்தா எல்லோரும் இவர்களை ஏளனமாக பேசி விடுவார்கள், இந்த பெருத்த அவமானம் இவர்களுக்கு ஏற்படக்கூடாது என்று சொல்லி நேரம் அகங்கிட்ட போறாங்க. ஏசுநாதர் அப்பதான் சின்ன பையன். அப்பதான் ஏசுநாதர் பார்த்து சொல்றாங்க, மகனே ரசம் தீர்ந்து விட்டது. ஒரே வார்த்தை தான், மகனே ரசம் தீர்ந்து விட்டது. உடனே என்ன சொல்றாங்க, அம்மா ஏன் என்கிட்ட என்னம்மா சொல்ற, என் நேரம் இன்னும் வரலையே, நானும் உன்னை போல ஒரு உறவினராகத்தானே வந்திருக்கிறேன். தந்தை எனக்கு எப்போது எனக்கு பணிவிடை புரிவதற்கு அதிகாரம் கொடுக்கிறாரோ அப்பதான் இந்த பகிரங்கமாக இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் இறைவார்த்தையும் நான் உரைக்க முடியும். ஆகவே என்கிட்ட சொல்லாதீங்கன்ற மாதிரி, ஏமா என்கிட்ட சொல்றீங்க, நான் என்னம்மா செய்ய முடியும், அதுக்கு நான் என்ன செய்ய முடியுன்றாங்க.
அம்மா ஒண்ணுமே சொல்லல. பக்கத்தில் இருக்கிற பணியாளர்களை பார்த்து, பந்தியில பரிமாறி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு சொல்வதை போல செய்யுங்கள். யாரு? என் மகன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஏனென்றால் அன்னை மரியாவுக்கு கண்டிப்பாக இயேசுநாதர் யாருன்னு தெரியும், எதற்காக வந்திருக்கிறாருன்னு தெரியும். நான் எதற்காக என்னுடைய திருமண வாழ்வை அர்ப்பணித்து விட்டு இந்த இறைமகன் இயேசுவை என் கருவிலை தாங்கி இருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் என்ன, என்னுடைய மகனுடைய நோக்கம் என்ன, இலக்கு என்ன என்பதையெல்லாம் நன்றாக புரிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மாதாவுடைய வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து யார் வேலையை ஆரம்பிக்கணும்? இயேசுநாதர். இயேசுநாதர் பார்க்கிறார். அம்மாவுடைய பேச்சை தட்டாத புள்ள இல்லையா, அம்மாவுடைய பேச்சை தட்டாத புள்ள. உடனே என்ன பண்றாரு? அங்க இருக்கிற பணியாளர்களை பார்த்து, அங்க இருக்கிற கற்தொட்டிகளிலே கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கிறார். ஜெபித்து ஆசிர்வதித்து விட்ட பிறகு கொண்டு போய் கொடுங்க பந்தியிலன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கே கொண்டு போய் கொடுத்தா அங்கே பந்தியில பரிமாறி கொண்டிருந்தவர்கள், சாப்பிட்டவங்க எல்லாமே அதை குடித்து விட்டு, ஆஹா, இதை விட மேலான ரசத்தை இதுவரை எங்கிருந்து வைத்திருது? எல்லோரும் பெஸ்டான ரசத்தை முதல்ல பரிமாறுவாங்க, இது வரைக்கும் நீங்க எங்க மறைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கேட்கிறார்கள். ஆனால் விவிலியம் சொல்லுகிறது, இதை சுமந்து வந்த பணியாளர்களுக்கு மட்டுமே இது எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, யாரால் இது நிகழ்ந்தது என்று அவர்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. இது கானாவூரில் நடந்த முதல் புதுமை என்று யோவான் எழுதின செய்தி 2ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். ஓகே, இந்த அற்புதமும் அதிசயமும் நம்முடைய வாழ்விலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அவர் உங்களுக்கு சொல்வதை போல செய்யுங்கள். செஞ்சா மட்டும்தான். வெறுமனே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவன் எல்லாம் விண்ணரசில் சேர மாட்டான். மாறாக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே விண்ணரசுக்கு ஏற்றவர்கள். என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார்? மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இரக்கமுடையவராய் வாழுங்கள், ஏனென்றால் நான் உங்கள் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். அப்படி என்றால் அன்பு காட்டுங்கள், அன்பு செய்யப்படுவீர்கள். இப்படி நிறைய காரியங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே போயிருக்கிறார். அதையெல்லாம் செய்யாம, ஆண்டவரே என்னை மன்னிங்க, புருஷனை மன்னிக்கல, பொண்டாட்டியை மன்னிக்கல, குடும்பத்தில் இருக்கிறவங்களை மன்னிக்கல, எனக்கு எதிராக துரோகம் இழைத்தவர்களை என்னால் மன்னிக்க முடியவில்லை, ஆகவே நான் மன்னிக்க மாட்டேன். ஆனால் இங்கு வந்த உடனே என்ன பண்றது? ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியுங்க. நடக்குமா? தன் சகோதரனையும் சகோதரையும் முழு மனதோடு மன்னிக்காதவர்களை விண்ணக தந்தையும் ஆட்சுரிமையோடு வரும்போது என்ன பண்ணார்? மன்னிச்சிருவாரா? மன்னிக்க மாட்டார். நான் உங்களை நிபந்தனையற்று அன்பு செய்வது போல உனக்கு அடுத்து இருக்கிறவர்களை நிபந்தனையற்று அன்பு செய்ய கற்றுக்கொள். நான் உன்னை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை இருக்கிறவாறே ஏற்றுக்கொள்வது போல உனக்கு அடுத்து இருக்கிறவர்களை, உன் மனைவியை, உன் கணவரை, உன் சகோதரனை, உன் சகோதரியை, உன் பிள்ளைகளை, உன் குடும்ப உறவுகளை, உன்னோடு பணியாற்றுபவர்களை, உன்னோடு படிக்கிறவர்களை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களை இருக்கிறவாறே ஏற்றுக்கொள்ள நீ தயங்காதே. ஆனா எத்தனை கண்டிஷன் குடும்பத்துல! கணவனுக்கு மனைவிக்குமே நிறைய கண்டிஷன் இருக்கும் இல்லையா? கல்யாணமான புதுசுல அப்படி இப்படி இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்கப்புறம் போகிற போது எவ்வளவு கண்டிஷன். 6 மணி ஆச்சு ஆகலே, எங்க இருக்கிற, என்ன பண்ற, ஃபோன் வருதா? ஒரு ஃபோன் வந்து வெளியே தூக்கிட்டு போன, யார் கூட பேசுற, என்ன பேசுன, அவங்க கூட என்ன பேச்சு, அவங்க கூட என்ன உனக்கு உறவு, எத்தனை கண்டிஷன். Unconditional love is the only one who shows. இவர் மட்டும்தான் நம்ம நிபந்தனையற்ற அன்பு செய்யக்கூடியவர். ஆனால் குடும்பத்திலே எதிர்பார்ப்புகளும் அதிகம், நிபந்தனைகளும் அதிகம். அப்படி இருக்கிற போது எப்படி என் சகோதரனை, என் சகோதரை நிபந்தனையற்ற அன்பு செய்வது? எப்படி எதிர்பார்ப்பில்லாமல் நான் என் கடமையை ஆற்றுவது? பல நேரங்களிலே அன்னை மரியா நினைத்திருந்தால் என்கிட்ட வந்து கேட்கட்டும், நான் அதுக்கப்புறம் நான் யாரு நான் ப்ரூவ் பண்ணுறேன், என்னுடைய திறமை என்ன, என்னுடைய ஆளுமை என்ன,
என்னுடைய பவர் என்ன, என்னுடைய கெத்து என்னன்ற நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு அன்னை மரியா நினைத்திருக்கலாம். ஆனால் என்ன நினைத்தார்கள்? அவர்களுடைய குறையை அவர்கள் என்னிடம் வந்து கேட்பதற்கு முன்பாகவே அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு ஓடி போய் ஆண்டவரிடத்திலே முறையிடுகின்றார், அன்பு மகனிடத்திலே. அப்படி என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நிறைவான உள்ளத்தோடு, முகமலர்ச்சியோடு, மனமார்ந்த உள்ளத்தை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குகிற போதுதான் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். நல்ல மனம் கொண்டவர்களுக்கு நாளெல்லாம் கிறிஸ்மஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் கிறிஸ்மஸ் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வருவது மட்டுமல்ல கிறிஸ்மஸ். அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத போது, அடுத்தவர்களுக்கு துன்பம் இழைக்காத போது, அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்ய நினைக்காத போது, அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்தாத போது, ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவை அவர்களுக்குள்ளாக வாழச் செய்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்து என்னில் இருப்பதை மற்றவர்களுக்கு நான் கிறிஸ்துவாக நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் அநேக சமயங்களிலே மறந்து விடுகின்றோம். எனவேதான் இரக்க செயல்களிலே ஈடுபட மறந்து விடுகிறோம். கிறிஸ்மஸ் வந்துருச்சு, கிறிஸ்மஸ்க்கு நல்ல ட்ரெஸ் வாங்கணும், நல்ல குடில் ஜோடிக்கணும், பல 1000 ரூபாயை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அலங்காரங்கள், தோரணைகள், பட்டுப்புடவை, நகை, நட்டு எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு எங்க பிறந்தாரு? அந்த மாட்டு தொழுவத்தை நாம் மாடடையும் குடிலை நாம் எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆடம்பரம், அலங்காரம், தோரணம், தோரணை என்று சொல்லி அதை மிகப்பெரிய குடிலாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். காரணம், என்னிடத்திலே பணம் இருக்கிறது, என்னிடத்திலே புகழ் இருக்கிறது, என்னுடைய கௌரவம் என்ன ஆகிறது, என்னுடைய அந்தஸ்து என்ன ஆகிறது என்று சொல்லி மாட்டு தொழுவத்தில் மனிதனாய் பிறந்து வந்த பாலகன் இயேசு கிறிஸ்துவை நாம் மாட மாளிகையிலே அலங்கார தோரணைகளிலே காண்பவராக நாம் காட்சியளிக்க முயற்சி செய்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்தில் உரைய வர காத்திருக்கின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் விழாவாக, அர்த்தமுள்ள நாளாக கொண்டாட முடியும் என்று சொன்னால், முதலிலே நான் யார் மீதாவது மனத்தாங்களோடு இருந்தால் முதலிலே அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, என்னிடத்திலே கடவுள் அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த கொடுப்பனையை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆடை அலங்காரங்கள் செய்வதிலே இயேசு பிறப்பதில்லை. வளைவுகளிலும் தோரணங்களிலும் அலங்காரங்களிலும் இயேசு பிறப்பது கிடையாது. நமது உள்ளத்தில் உறையவும், நாம் வாழுகிற இல்லத்தில் குடிகொள்ளவும் தான் இயேசு வர இருக்கிறாரே தவிர வேறு எதரிலும் வரப்போவது கிடையாது. நாம் வைத்திருக்கிற அழகழகான தோரணைகளில் அல்ல, அழகழகான குடில்களில் அல்ல, அழகழகான கிறிஸ்மஸ் ட்ரீயில் அல்ல, அழகழகான சீரியல் செட்டுகளில் அல்ல இயேசு பிறக்க போவது. என் உள்ளத்தில் பிறக்கத்தான் வருகிறார். உள்ளத்தை தான் இயேசு கேட்கிறார ஒழிய நீங்கள் ஜோடித்திருக்கிற அந்த குடிலே அல்ல. அன்புக்குரியவர்களே, அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்வும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை முழு முதல் சொத்தாக நான் அவரை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு கொடுத்த கட்டளைகளையும் படிப்பினைகளையும் வாழ்வாக்க முயற்சிக்க வேண்டும். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள், கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். இரக்கமுள்ளவராய் இருக்க இரக்க செயல்களில் ஈடுபடுங்கள். அப்போது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும். இயேசு மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இயேசுவிடம் நான் கையேந்தி நிற்பதற்கு முன்பாக என்னிடத்திலே கையேந்தி நிற்பவர்களுக்கு நான் என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறேன்? We are all perpetual grumblers என்று சொல்லுவோம். அப்படி என்றால் நாம் எல்லோருமே ஆண்டவர் முன்னிலையிலே ஒரு வகையிலே பிச்சைக்காரர்கள் தான். ஆண்டவரிடத்துல மட்டும் நாம் கையேந்தி பிச்சை எடுப்பவர்களாக இருக்கிறோம். ஆனால் வெளியிலே செல்லுகிற போது நம்மை தேடி வருகிறவர்களை, உதவியில் உழல்பவர்களை நாம் தேடி போய் உதவுவதற்கு பல நேரங்களிலே நம் மனம் ஏனோ தடுத்து கொண்டே இருக்கிறது. காரணம், சாத்தானுடைய சதி வேலை. இந்த காரியங்களெல்லாம் நீ செய்தால் நீ என்னை விட்டு ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு விடுவாய். ஆகவே நீ என் கூடவே இரு, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல நேரங்களிலே ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய இறை வார்த்தையை வாழ்வாக்குவதற்கு பதிலாக
சாத்தானுடைய செயல்களுக்கும் சாத்தானுடைய சதித்திட்டங்களுக்கும் நம்மை நாம் உட்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுயநலம், நம்முடைய ஆசை, நம்முடைய பேராசை, நம்முடைய இச்சையான உணர்வுகள் இவையெல்லாம் நம்மை இறைவனோடு ஐக்கியப்படுவதற்கு தடையாக இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ, இனிமேலும் பாவம் செய்யாதே, மனம் திருந்தி வாழ், நீ மனம் திருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதற்கு அடையாளமாக நீ உன்னை உன் குருக்களிடத்திலே போய் காட்டி அதற்கேற்ற காணிக்கை செலுத்து என்று பல இடங்களிலே நாம் படிக்கிறோம். ஆனால் அதையெல்லாம் படிப்போடு நிறுத்திவிட்டு பிறகு என்ன செய்கிறோம்? As it was in the beginning, is now and ever shall be, world without end. அப்படி என்றால் என்ன? ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் எப்போதும் நான் அப்படியே இருப்பேன், மாறவே மாட்டேன். என்னிலே மாற்றம் வந்தால் ஆண்டவரோடு நான் இணைந்து விடுவேன். நான் என்னுடைய சுயநலத்தை நான் இழக்க விரும்பவில்லை, என்னுடைய ஆசையை நான் இழக்க விரும்பவில்லை, என்னுடைய பேராசையை நான் இழக்க விரும்பவில்லை. இச்சையான உணர்வுகளோடு நான் போராடி கொண்டே இருப்பேன், அதிலே உழன்று கொண்டே இருப்பேன் என்று சொல்லி பல நேரங்களிலே ஆண்டவரை விட்டு தொலைவில் சென்றிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்து நிற்கிறார். அப்பேற்பட்ட இறைவனிடத்துல நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுத்து ஒதுக்கி விடாமல் இருக்கிறவாறு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற தகப்பனே, இதோ என் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பலவீனத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பேராசை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய சுயநலத்தை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய இச்சையான உணர்வுகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றிலிருந்தும் எனக்கு விடுதலை தந்து இதோ நான் விரும்பி தேடுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு தாங்க என்று சொல்லி தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவினிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் புரிவாராக. முடிந்தவர்கள் முழந்தால் படியிட்டு உருக்கத்தோடு பாடுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை பல நேரங்களிலே உதறி சென்றிருக்கிறேன், கெட்டலைந்து நான் ஓடி வந்திருக்கிறேன். என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் மூதாரி மைந்தனைப் போல இதோ நான் மனமுடைந்து வந்திருக்கிறேன். என் உள்ளத்தை உடைத்து உருமாற்றி இதோ என்னை ஆசீர்வதியும், என் தேவைகளை நிறைவு செய்யும் என்று சொல்லி பாடலை பாடி கண்களை மூடி யாரையும் ஏறெடுத்து பார்க்காமல் கண்களை மூடி கரங்களை குவித்து, அப்பா, நான் தவறு செய்திருக்கிறேன், உமக்கு எதிராகும் வானகத்திற்கு எதிராகும் நான் தவறு இழைத்திருக்கிறேன். என் சகோதரனுக்கு எதிராக, என் சகோதரிக்கு எதிராக, என் குடும்பத்தாருக்கு எதிராக எத்தனை வகையிலே நான் துரோகம் செய்திருக்கிறேன். எல்லாவற்றையும் மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு என் குடும்பத்தில் அதிசயங்களை காண செய்யும், அற்புதங்களை நிகழ்த்த செய்யும். இதோ நான் விரும்பி வந்திருக்கிற இந்த காரியம் என்னிலே நிறைவேறட்டும் ஆண்டவரே. இதற்கு தடையாயிருக்கிற என் பாவ பலவீனங்கள், பாவ நாட்டங்கள், பாவ இச்சைகள் அனைத்தையும் அகற்றி எனக்கு புது வாழ்வை தாரும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போமா? அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சென்றேன். நான் கெட்டலைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். ஆண்டவரே, பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் எப்போதும் மகிழ்ந்திருக்க, நான் மட்டும் மூதாரியாய் உலகை சுற்றி என் சிற்றின்பத்திலே வாழ்ந்திருக்கிறேன். என் பாவத்தை மன்னித்து என் பலவீனத்தை பலப்படுத்தி என்னை கண் பார்த்து உன் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க,
நான் உன்னை பிரிந்து நொந்தே. குரல் எழுப்பி பாடி வரும் பறவைகளும் காடுகளின் மிருகங்களும் உன் அன்பில் மகிழ்ந்திருக்க நான் உம்மை பிரிந்து நொந்தே. அப்பா நான் தவறு செய்தே, உன் அன்பை உதறி சென்றே. நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். சுமக்க முடியாத வேதனைகளோடும் சொல்ல முடியாத வேதனைகளோடும் ஆண்டவரே உம்மை நாடி வந்திருக்கிறோம். அது பிள்ளைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எந்த நிலையில் வந்திருந்தாலும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். அது பிள்ளைகள் வெறுங்கரையராய் திரும்பி போகாதபடிக்கு அவர்களுடைய சுமைகளை இறக்கி வைத்து அவருடைய சுமைகளை சுகமாக்கி, அன்பு மகனே மகளே கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உயிருள்ள கடவுள் வாழும் தெய்வன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே இறங்கி போய் அவர்களை ஆசீர்வதிப்பேன். மைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றி அந்த ஆறுதல் வார்த்தையெல்லாம் உன்னிடத்தில் ஈர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாருமென்றி அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. அப்பா நான் தவறு செய்தே, உன் அன்பை உதறி சென்றே. நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். ஆண்டவரே பல இடங்களுக்கும் சென்று பல நபர்களிடத்திலும் சென்று எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை ஆண்டவரே. இதோ உம்மை நாடி போனால், உம்மை தேடி போனால் எனக்கு நலம் கிடைக்கும், எனக்கு வாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லி வாழ்வு தரும் வார்த்தையாகவும் வழிகாட்டு விளக்காகும் நீரே இருக்கிறீர் என்று சொல்லி உம்மை தேடி வந்திருக்கிறேன். எந்தன் புகழிடமாய் நீர் இருந்து என்னை தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி என்னை வாழவையும் ஆண்டவரே. வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீர் என்று அறிந்த பின்னே வேறு எங்கு நான் செல்வே. எந்தன் புகழிடம் நீரே ஐயா. வாழ்வு தரும் வசனமெல்லாம் நீர் என்று அறிந்த பின்னே வேறு எங்கு நான் போவே. எந்தன் புகழிடம் நீரே ஐயா. அப்பா நான் தவறு செய்தே, உன் அன்பை உதறி சென்றே. நான் கெட்டலைந்து ஓடி வந்தே, என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை நான். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த மதிய வேளையிலே உமது பாதத்திலே சரணாகதியாய் நிற்கின்ற உமது பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாஞ்சையோடு வந்திருக்கிற உமது பிள்ளைகள், நம்பிக்கையோடு வந்திருக்கிற உமது பிள்ளைகள் வெறுங்கையராய் திரும்பி போகாதபடிக்கு இவர்களை ஆசீர்வதியும். யார் யாருக்கெல்லாம் உடல் நல குறைபாட்டினால் மனநல குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஆண்டவரை நாடி போனால் எனக்கு நல்லது நடக்கும் என்று வந்திருக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் அறிவீர். அவர்கள் உள்ளத்தின் வேதனைகளை நீர் தெரிந்து வைத்திருக்கிறேன். இதோ உமது நாமத்தினாலும் உமது சித்தத்தினாலும் உமது பெயராலும்
நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதே குருத்துவத்தின் அதிகாரத்தின் வல்லமையாலே இந்த நேரத்திலே இந்த திருப்பீடத்திலிருந்து இதோ நோய்வாய்ப்பட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் நான் கட்டளையிடுகிறேன். நல்ல சுகத்தை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. பரிபூரண நலன் இவர்களிலே குடிக்கொள்வதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கிற உடல் உபாதைகள் அனைத்தும் இன்று இப்போதே விலகட்டும் ஆண்டவரே. நல்ல சுகம் இவர்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உமது வல்லமை இறங்கி போய் அவர்களை சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடும் கண்ணீரோடும் விசுவாசத்தோடும் கவலையோடும் ஆண்டவரே நீர் விரும்பினால் எனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளுக்கு நிறைவான சுகத்தை தருவீராக ஆண்டவரே. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். படித்து முடித்து விட்டோம், நல்லதொரு வேலை வாய்ப்புக்காய் காத்து நிற்கின்ற உமது பிள்ளைகளுக்கு இன்று இப்போதே நல்லதொரு இடத்திலே நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான் திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் உருண்டோடி விட்டன, எனக்கு குழந்தை வரம் இல்லையே என்று சொல்லி நாங்கள் ஏங்கி தவிக்கிறோம். இதோ எங்கு போனாலும் எனக்கு நல்லது நடக்கவில்லை, ஏதோ அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்தால் எனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிற கணவனையும் மனைவியையும் குழந்தை பாக்கியத்திற்காக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய கற்ப தடைகளை அகற்றி போடுவீராக. அவர்களுடைய கருவறையை தொட்டு சுகப்படுத்துவீராக. குழந்தை வரத்தால் அவர்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அவர்கள் வெறுங்கையராய் திரும்பி போகாதபடிக்கு மீண்டும் திரும்பி வந்து உமக்கு நன்றி செலுத்த நான் ஆண்டவருடைய வல்லமையாலே அன்னையினுடைய பரிந்துரையாலே இதோ நான் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கணவனும் மனைவியும் தாயும் தந்தையுமாக திரும்பி வந்து உமது பாதத்திலே நன்றி செலுத்துவார்களாக ஆண்டவரே. எல்லா நிலையிலும் இவர்களை கரம் பிடித்து காத்தருளும் ஆண்டவரே. இதோ கரங்களிலே வைத்திருக்கிற மெழுகுதிரியையும் கொண்டு வந்திருக்கிற தண்ணீரையும் கொண்டு வந்திருக்கிற எண்ணெயையும் புனிதப்படுத்தபடியாய் ஜெபிக்கிறோம். திரு ஜெபமாலைகளையும் புனித பொருட்களையும் இதோ இந்த நேரத்திலே இவர்கள் நம்பிக்கையோடு இல்லங்களுக்கு எடுத்து சென்று பயன்படுத்துகிற ஒவ்வொரு மணித்துளியும் உமது வல்லமையுள்ள நாமமும் வல்லமையுள்ள புனித கரமும் ஆசீரும் அருளும் இவர்கள் வைத்திருக்கிற எல்லா பொருள்கள் மீதும் இறங்கி இவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் நம்பிக்கையோடு பயன்படுத்துகிற ஒவ்வொரு தருணத்திலும் உமது வல்லமை இறங்கி போய் அவர்கள் விரும்ப தேடுகிற எல்லா ஆசீராலும் நிரப்பும்படியாய் வல்லமையில இயேசுவே உமது கரத்தில் அனைத்து பொருட்களையும் வைத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு இவர்களையும் இவர்கள் வைத்திருக்கிற பொருட்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும் நல்ல தகப்பனே. ஆமேன். அனைவரும் மன்றிடுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றென்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம் மரியே தாய் மரியே, மரியே எம் மரியே தாய் மரியே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம் மரியே தாய் மரியே, மரியே எம் மரியே தாய் மரியே. அருளோடு நிறைவாழ்வின் வழிகாட்டியே, மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம்மா, அருளோடு நிறைவாழ்வின் வழிகாட்டியே, மகிழ்கின்ற சுகம் யாவும் தருவாயம்மா, வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே, வாழ்வில் குறையாவும் மறைந்தோடவே, எம்மில் அன்போடு வருவாயம்மா, எம்மில் அன்போடு வருவாயம்மா, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, தங்கத்தாரகையே மின்னும் ஓவியமே, மரியே எம் மரியே தாய் மரியே, மரியே எம் மரியே தாய் மரியே. அம்மா மரியம்மா ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ, ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ, ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಲಹಮ್ಮ, ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಸಲಹಮ್ಮ, ಅಮ್ಮ ಮರಿಯಮ್ಮ ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿಯಮ್ಮ, ನನ್ನ ಯೇಸುವಿನ ತಾಯಿ ನೀನಮ್ಮ.